பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற இந்த தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, நான் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 முந்திரி, கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா கொதிச்சதும் அரிசி போட்டுட்டு 2 விசில் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இல்லை பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக தான் நம்ம இந்த டிஷ் நம்ம பண்ண போகிறோம். ஏதோ அரைச்சி ஊற்றுற வேலையே கிடையாது, சிம்பிளாக பண்ணலாம் வாங்க. சட்டி காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா பொறுமையாக நீங்கள் அதை வதக்கும் போது தான் அதோட டேஸ்ட் குழம்புல நல்லாவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவோம். சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனில் அந்த தண்ணி இருக்கும், அது தண்ணி வர வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளரு இல்லைன்னா நான் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.